உங்களுடைய ஒய்ஃப் வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செய்யற டிஷ்ஷா இருக்கும். உங்க ஒய்ஃப்னு வர்றவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும்? என் ஒய்ஃப் பாருங்க எப்படி கடின உழைப்பு. ஆமா அதான் முதல் குவாலிட்டி. என்ன வச்சுட்டு கடின உழைப்பு தேவை. நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டிஷ் சமைச்சு தருவீங்க? நான் வந்து இல்ல இப்ப வந்து அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல. இப்ப வந்து சவுத் இந்தியன் நான் வந்து இப்ப என்னன்னா வரப்போறவங்களுக்காக எல்லா சைட்லயுமே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும் குக்கிங்ல. சோ அவங்களுக்கு வந்து இப்ப வந்து சவுத் இந்தியன் பிடிக்குதுன்னா அதுல குக் பண்ண வந்திருக்கணுமே. இல்ல சார் இல்ல சார் இதுதான் இந்த வாழ்க்கை. எப்படி இந்த மக்களுக்கு அப்படிதான் உந்தப்பட்டிருக்கு. நான் வந்து ராமரண்ண மாதிரி சொன்னா உந்தப்பட்டு வெள்ளையா இருக்கிறவன் தாடி வச்சிருக்கவன் கம்மிட் ஆயிருப்பான் அப்படின்னு உந்தப்பட்டிருக்கு. ஆனா அது அப்படி கிடையாது. சரி இப்ப இன்னும் கேள்வி வேற மாதிரி கேட்போம். சரி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்க பார்த்து கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல யாராவது ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அப்ப நீங்க மறுத்துட்டீங்களா? ஏன் அந்த இது நடக்கவே இல்லை? இல்ல எனக்கு ஒரு சோசியல் மீடியா பிரேக்கப் ஹிஸ்டரியே இருக்கு. நீங்க யூடியூப்ல விஜய் இல்ல அது அதுல இருந்து எனக்கு ஒரு லவ் மேல ஒரு பயம் வந்துருச்சு. உண்மையாவே சொல்லணும்னா லவ் மேல ஒரு பயம் வந்துச்சு. ஏதாவது நார்மலா வந்து யாராவது ஐ லவ் யூ அப்படின்னா கூட எனக்கு அது ஓ நம்ம போச்சு ஏதோ அப்படின்னு ஓடிடுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். அதனால அது தெரியல. இன்னொன்னு வந்து ஃபேன்ஸ் ரொம்ப ஒரு எனக்கு அது என்னன்னு எனக்கே தெரியல. சீரியல் பண்ண ஒரு பையனுக்கு வந்து இவ்வளவு ஒரு ஃபேன்ஸ் நானே என்ன சம்டைம்ஸ் கண்ணாடி ஐ ஹேவ் டு புட் இட் அதவே அரௌண்ட். நம்ம வீட்ல இருக்க ஒரு பையன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம். சீரியல் தாண்டி நம்ம பையன் எப்படி இருப்பானோ அந்த ஒரு கேரக்டர் அம்மாவுக்கு சப்போர்ட்டிவா. சோ அப்ப எஸ்பெஷலி கடைக்குட்டி எல்லாருமே ரொம்ப பாசமா இருப்பாங்க. நாங்களே அந்த மாதிரி எல்லாமே லைன்ல அமைஞ்சிருச்சு பாருங்களேன். நீங்க செகண்ட் பாய் அப்ப கடைக்குட்டி ஆயிட்டீங்க. அப்போ அவங்களுக்கு க்ளோஸ், மாமா க்ளோஸ். சோ அப்ப நீங்க பண்ற போல்டான விஷயங்கள் சப்போர்ட் பண்றது ஏத்துக்கிட்டு இது எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சுல்ல. அண்ட் யூ ஆர் லைக் தட் மோர் தென் தட் as a person. அதனால அது ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்ல அது ஒட்டிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நான் நடிக்க ஆரம்பிச்சு அது நானா கூட ஆயிருந்திருக்கலாம். அது அப்படியே ஒரு மாதிரி ரெண்டுமே கலந்துருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி என் ஃபேன்ஸுக்காக தான் ஸ்டில் சஸ்டெயின். நீங்க சொல்ல வேண்டியது பிக் ஸ்கிரீன்ல எப்போ பார்க்க போறோம் உங்களை? கம்மிங் சூன். ஓகே நீங்க இது வரைக்கும் சிடபிள்யூசில செஞ்சதுல உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன? எனக்கு பிடிச்சது என்னைக்குமே பரோட்டா தான். அதை நான் வந்து எப்படி நான் கத்துப்பேன். அதாவது அன்னைக்கு பரோட்டா நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நான் வந்து அதை பண்ணிதான் போடுவேன்னு பண்ணேன். பட் இன்னொன்னு மக்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, நான் சொல்லி ஆகணும். ஸோ நான்வெஜ்ஜே டேஸ்ட் பண்ணல. கழுத்துல பாத்தீங்களா மாலை. ஸோ ஒரு டிராப் கூட நான்வெஜ் டேஸ்ட் பண்ணல. பியூர் வெஜிடேரியன் பண்ணது, பியூர் நான்வெஜ் டிஷ். அது வந்து அப்போ எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடா இருந்தா அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஆமா நான் அதை அன்னைக்கு டேஸ்டே பார்க்க முடியும். ஆனா இல்ல நான் குடுக்குறவங்களுக்கு அதுதான் டேஸ்டான என்னால கன்வே பண்ண முடியல. ஆனா சாஸ்ல வச்சோம்ல ஒரு ட்விஸ்ட். மேட் சாஸ்ல வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மேட் சிக்கன்னு சொல்லாம மேட் கறி சிக்கன் ரொலாடுன்ட்டேன். ரொலாடா போட்டு விடுங்க எல்லாத்தையும். ஏன்னா அவரு பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு இதுதான் என்ன பண்றீங்க. இவர் வந்து கேட்டுட்டு போறாரு, யாரு நம்ம மாதபதி ஷெஃப் வந்து கேட்டாரு இந்த மாதிரி ஓ ரொலாட் அப்படின்னு போயிட்டாரு. நான் அப்பா கிட்ட போய் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி ஓகே என்னன்னு பேர் வச்சுங்க, மேட் சிக்கன் வச்சேன். சரி ஓகே அது இதோட சேர்த்து மொத்தமாகவே சொல்லிடுங்க. அதுக்குமா திரும்ப என்ன சொல்லன்னு தெரில. நான் போயிட்டு என்ன யோசிச்சேன், நம்ம கறி தான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம், அதனால மேட் கறி சிக்கன் ரொலாட் அப்படின்னு. மேட் கறி மட்டும்தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு. சிக்கன் ரொலாட் சொல்ற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பே கொடுக்கல. மேட் கறி கூட விட்டுட்டாங்க. அதனால எப்படியோ நம்ம டிஷ் வந்து பெஸ்ட்டாக வந்துருச்சு. மேட் கறி குழம்புன்னு சொல்லாம போனீங்களே அது வரைக்கும். ஆமா ஃபியூச்சர்ல நீங்க யாருக்கு என்ன டிஷ் பண்ணி கொடுப்பீங்க? என்கிட்ட கத்துக்கினதுல இருந்து உங்ககிட்ட கத்துக்கிட்டதுல இருந்தா ஃபியூச்சர்ல இட்ஸ் நாட் ஆல்வேஸ் a girlfriend ஃபியூச்சர்ல அப்படி கிடையாது. எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆசை இருக்கு எனக்கு ஆக்சுவலி. நம்ம வந்து எப்பவுமே நம்ம எந்த ப்ரொஃபஷன்ல இருக்குமோ அந்த ப்ரொஃபஷனோட சீனியர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க இது பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க நமக்கு ஒரு ஆசை வரும் இல்லையா. நானும் இந்த மாதிரி நான் தளபதி இவங்கலாம் வந்து அவங்க செட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு செய்வாங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை. நான் வேலை செய்யற எந்த செட்டா இருந்தாலும் நான் வந்து ஒரு வாட்டியாச்சும் குக் பண்ணேன். பிகாஸ் இப்ப நான் அந்த ஒரு குக்கிங்கோட வந்து ஃபீல் பண்ணிட்டேன். கடமைக்கு அந்த ப்ரொஃபஷன் ஒரு ஷோன் செஞ்சதெல்லாம் தாண்டி இப்ப நார்மலா எனக்கு செஞ்சுக்கிறேன்ல. மனசார ஒருத்தங்க வாழ்த்துவாங்கன்னா ஃபுட்டுக்காக தான் அத ஒரு ஜாலி நம்மளுக்கு வந்து. ஸோ அதனால அது பண்ணணும்னு இருக்கேன். இனிமே வர எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் வந்து சமைப்பேன். பாத்துக்கோங்க ப்ராஜெக்ட் பண்றவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து நானும் வரேன் வந்து டேஸ்ட் பண்றேன். நீங்க என்னைக்கு சமைக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து என்னைக்கு இருந்தாலும் குரு தான். நான் குருக்கு கால் பண்ணாம நீங்க என்ன கலாய்க்கிறீங்க. சோ இப்போ இது முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து சட்னி பண்ணணும். சட்னி என்ன சட்னி? பெஸ்டோ சட்னி.
இது என் பெட்ரூம்லயே வச்சிருக்கேன் ஷீல்டு மாதிரி இந்த மோல்டு. நேற்றுக்கு பாத்தியா வீட்டுல அத போய்க்க அதை கழுவி எடுத்துட்டு போயிட்டாங்களே எப்பவுமே எனக்கு அது வேணும் அப்படின்னு நிக்கிறேன். ஏன்னா டேய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு இது என்னடா அந்த கப்பு தான் வேணும்னு நிக்கிறேன். எனக்கு அது வேணும். பண்றதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணணும்ல, அந்த பார்ட்டை காமிக்காம விட்டோம். இண்டக்ஷன் வை, அப்புறம் நம்ம தப்பா ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆயிடும். அப்புறம் அது கரெக்ட் தான். அது அப்படிதானே நீங்க பண்ணீங்க. நான் பேலன்ஸ் அப்படியே கொடுத்துட்டேன். பேலன்ஸ் அப்படியே கொடுத்துட்டீங்க. இந்த பேலன்ஸ் உள்ள வச்சதுக்கு அப்புறமா அப்படியே கொடுத்துட்டாங்க. அதை தான் போட்டு திரும்பியும் போட்டு குக் பண்ணி அதை முட்டை மாதிரி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் ரெசிபினே அவங்களுக்கு தெரியல. நீங்க கலந்து சாப்பிட்ட இந்த இதைதான் நான் இப்படி கட் பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு அவங்களுக்கு லேட்டரா தான் புரிஞ்சிச்சு. நான் சமைப்பேன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட போனேன். ஆனா நான் பெருசா ஜெயிக்கணும் அப்படிலாம் நான் எதுவும் போல. நான் ஜாலியா சமைக்க போறேன்ற ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் தான். உண்மைக்குமே எப்பலாம் ஜாலியா பண்ணீங்களா வின் பண்ணிட்டு வந்தீங்க ஞாபகம் இருக்கா? கரெக்ட் தான். இவங்க கடைசியா எனக்கு தேவையில்லாம ப்ரெஷர் பண்ணாங்கன்னா நான் ஹெல்ப்னஸ் இல்ல கோவிந்தா. இந்த மில்க் அல்வா பாம்பே அல்வா பண்ண பார்த்து அப்படிதானே. பாம்பே அல்வாலாம் போட்டு வாயில வச்சோன்னே வலிக்கிட்டு போகுதுடா. மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இப்ப எப்படின்னா வெளியில போய் இவங்க வாய்ஸை பேசி சம்பாதிப்பாங்களாமா. அப்ப இவங்க கிட்ட என் வாய்ஸை பேசி சம்பாதிச்சதுக்கு காசு கொடுக்கணும்னு யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா நடுவில் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப பேடா இருக்கும்ல. பட் ஆனா அந்த டைம்ல தானே இப்ப அந்த ரீக்ரியேட் நேசமணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அவங்களுக்கே ஒரு லைம் லைட் கிடைச்சது திருப்பி சில டைம்லாம். மீம் கிரியேட்டர்ஸோடது அது ஆப்வியஸ் தான். இப்போ என்னன்னா எல்லாரும் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தவங்களோட ஆர்டிஸ்டோட டைலாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால இது வருது. இப்போ எப்படி சாங் நம்ம சொல்றோமோ அடுத்தது வந்து சாங்கை தாண்டி எதை நம்ம பீப்புள் லைக் பண்றாங்க? என்டர்டைன்மெண்ட், ஃபன். வடிவேல் சார் டைலாக், விவேக் சார் டைலாக், சந்தானா டைலாக், இவங்களோட டைலாக் போட்டா இவங்க நார்மலா நம்ம பண்ணா கூட அவங்களுக்கு ஈக்குவலா சிரிக்கிறாங்க ஆடியன்ஸ். ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ அது எப்படியும் ரைட்ஸ் கேட்கறது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, நம்ம யூஸ் பண்ணாமவும் இருக்க முடியாது. அதனால சொந்தமா பேசிக்கிறது பெட்ரு. அது என்னென்ன டைலாக்னு பார்த்து மனப்பாடம் பண்ணி நம்மளே நம்ம பேசிக்க வேண்டியது. குக்கூத்து கோமாளியில புகழ் குரேசி 2 பேர். அவனுங்க எப்படா இந்த வாட்டி குரேசி எதுவுமே என்னை பத்தி சொல்லலை. அதனால நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட். அவன் எப்பவுமே வந்தா ஏதாவது சொல்லுவான். நானும் ராஜெல்லாம் இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு குணால்னு ராஜா இந்த பங்களால இருக்கிற ஆன்டிங்களுக்கு ஜிம் ட்ரைனர் மாதிரி இருக்கேன் நான். இந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வேற விதமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே இதுல? இந்த கோமாளிஸ் எல்லாமே ஆமா. இவங்களாம் ஒரு 8 இயர்ஸா ரூம்மேட்ஸ்லாம் கிடையாது. அவங்க எனக்குலாம் அண்ணாங்களுக்கும் அண்ணாங்க எல்லாரும். ரொம்ப வயசானவங்கன்றீங்களா? வயசானவங்களாம் இல்ல, அண்ணாங்க எல்லாருமே. ஆனா நான் உரிமையா வாடா போடா தான் இன்ன வரைக்கும் எல்லாருமே கூப்பிடுவேன். நான் வந்து அவங்களுக்கும் அண்ணாங்க இருந்தாங்களே, தங்கதோரை அண்ணா, ராமர் அண்ணா, அவங்களெல்லாம் இப்ப நான் வந்து எதுவுமே சொல்லவே முடியாது. ஆனா இவங்களெல்லாம் நான் வாடா போடா மச்சான் அப்படிதான் கூப்பிட்டு பழகினதே. ஆனா நான் பேசிக்கா அவங்களோட ஆப்வியஸ் சின்ன பையன் தான். அப்படிக்காக சொல்லல, எனக்காக சொல்லல. அந்த அந்த ஒரு இடம் எனக்கு கொடுத்துருக்காங்கல்ல அவங்க எல்லாம். யாரா நீ சின்ன பையன் ஓடு அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஸ்மால் ஸ்கிரீன்ல பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்களே உங்களை எல்லாரையும். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த என்ன சொல்லணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்தியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, சீக்கிரமா வந்துடுறேன். அவ்வளவுதான். ஹெல்தியா சமைச்சு சாப்பிட்டே இருங்க, சீக்கிரமா வந்துடுறேன். அவ்வளவுதான். என்ன இன்டர்வல் பிளாக் சொல்ற மாதிரி சொல்றீங்க? இது சின்ன இன்டர்வல் பிளாக் தானே. என்ன செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல? இல்ல இனிமேதான் மெயினே இருக்கு. டீஸ் ட்ரைலர் தான் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு, செகண்ட் ஹாஃப் இருக்கு. இது நம்ம டெஸ்டிங்க்கு ஒரு வேல்யூபிளான ஒரு 2 பேர்கிட்ட கொடுப்போமா? கண்டிப்பா. நண்பர்கள் அப்படியே தலை பிரிச்சது இல்ல, அப்படி என் நண்பர்கள்னு சொன்னா வேல்யூபிளா எதுவும் கன்சிடர் பண்ணாம போயிடக்கூடாது. இப்போ இது குக் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு டேஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்றதை பார்த்துட்டு பெப்பர் நிறைய பேர் நம்ம ஊர்களுடைய பேலட்ல இருக்கவங்களுக்கு பெப்பர் நிறைய தேவைப்படும். கொஞ்சம் ஸ்பைசினஸ் வேணும்ல அவங்களுக்கு. ஒரு சால்ட் கரெக்டா இருக்கான்றதை பார்த்துட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதுக்கு சாஸ் நெக்ஸ்ட். அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சுன்னா இதை பே பண்ணிட்டா இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாஸ். தட்ஸ் இட். வேற மிஸ் பண்றோமா சொல்லுங்க? மைக்ரோவேவ் மட்டும் மிஸ் பண்றோம், எடுத்துட்டு வந்து. இப்போ நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஸ்டீம், ஏன்னா நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்க இல்லையா, அந்த காஸ்டியூம்லாம் அந்த மாதிரி ஸ்டீம். ஓகே ஓகே, அந்த மாதிரி. ஆமா. வேற என்ன பண்ணணும்? நம்ம வந்து மெட்ராஸ் கறி வேற பண்ணணும். ஆமா, மெட்ராஸ் கறி ரெசிபி சொல்லுங்க. மெட்ராஸ் கறி பட்டர், அப்புறம் கார்லிக். ஏன் மெட்ராஸ் கறி பேர் வச்சோம்? மேட் கறின்னு ஏன் பேர் வச்சோம்? மெட்ராஸ் டே இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ரொம்ப வேற லெவல். ஆனா அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. மனப்பாடம் பண்ணிட்டு போனேன். எல்லாமே மண்டையில தான் இருக்கு. நான் அங்க சொன்னேன். அது வருதா வரலையான்னு தெரியல. இல்ல எப்படி வந்திருக்குமே, ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு தான் இதை பார்ப்பாங்க. அதனால என்னால அதுக்கான பதில சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இன் பிட்வீன்ல இருக்கோம். ஆமா. நாளைக்கு தான் அது வந்து பட்டர் வெறுமனே சாப்பிடுவாங்களா? என்ன பிரெட் எல்லாம் இருக்குல்ல, பிரெட்டுக்கு மேல வெறுமனே இப்படி இந்த கியூப் எடுத்து வாயில போட்டு சாப்பிடுவாங்களா யாராவது?
அப்படி சாப்பிட மாட்டேன். கிருஷ்ணர் சாப்பிடுவார் வெண்ணெய் இல்ல. நீங்க கிருஷ்ணரா தான் அப்ப ஏன் எனக்கு இப்ப கிருஷ்ணர் சொன்னல, கிருஷ்ணர் மட்டும்தான் சின்ன வயசுல வெண்ணெய் சாப்பிடுவார். பட்டர்ன்றது வெண்ணெய் தானே? ஆமா ஆமா, கிருஷ்ணரே சாப்பிடுவாருன்னா அப்போ நம்மளாம் சாப்பிடலாம் போய். சார் இந்த வாட்டி நிறைய பேரை பார்த்துருப்பீங்களே, அதுல யார் யாரெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும்? எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். ராமரன் எல்லாம் எனக்கு வந்து நான் எந்தெந்த ஷோ ஆங்கர் பண்றேனோ எல்லா ஷோலையுமே வந்திருக்காரு. ஓ காட் பிளஸ் மீ அந்த மாதிரி அவரு. காட் பிளஸ் எனக்கு இல்ல நிஜமா அவர்கிட்டயே போய் சொல்லுவானே, தெரிஞ்சோ தெரியாம எல்லா ஷோலையும். அது நான் சின்ன சின்ன ஷோலாம் ஆங்கர் பண்ணும் போதெல்லாம் கூட வந்திருக்காரு. நான் பண்ண எல்லா ஷோலையுமே ராமரண்ணன் இருந்திருக்காரு. விஜய் டிவில எந்த ஷோல அவர் இல்லாம இருக்காரு. எனக்கு நான் வந்து முக்கியமான விஷயம் அது சொல்லி ஆவேன். என்னன்னா ராமரண்ணன் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை நடுவில் ராமரண்ணனுக்கு லாஸ்ட் இயர்லாம். அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா திரும்பி அவர் வந்து ஒரு ஷோக்கு வராரு. ரெடி ஸ்டேடி கூப்பிட்டு வந்தாங்க. ராமரண்ணன் வந்து ரொம்ப உடம்பு முடியல, எந்த ஷோக்குமே வரல, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில். அவங்க ஒய்ஃப் அக்கா வந்து சொல்லிட்டாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ரொம்ப படம் இதெல்லாம் டைட்டாக இருந்தனால ஒரு 3 months ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. அவர் எடுத்துட்டு அதுக்குமே அவர் ஆசைப்பட்டு ஷோ போகலாம் அப்படின்ட்டு அக்காவுமே சொல்லி அவங்க வந்த ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரெடி ஸ்டேடி போ. இன்னைக்கு நான் ராமரண்ணாவை பார்க்கும்போது அன்னைக்கு அவர் வந்து அந்த அந்த ஒர்க் மாதிரி எனக்கு அதெல்லாம் தான் என்கரேஜிங். ஸோ எப்படின்னா லைக் நம்மலாம் வந்து இப்போதான் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு 4 years 5 years நான் ஆன் ஸ்க்ரீனில் ரொம்ப ஒரு ஃபேம்டாக இருந்திருக்கேன். பட் இவங்கலாம் இவ்வளோ என்னதான் இருந்தாலுமே அந்த சஸ்டெயின் பண்ணி அந்த ஒர்க்குக்காக சம்திங் தே ஆர் டூயிங். அவங்க பேர்லயே வந்து சேனல்ல ஷோ பண்ணாங்களா ராமர் வீடு. அதுதான் சொல்றேன், அதெல்லாம் தான் லைக் ரொம்ப பெரிய விஷயம். அது நான் இப்போ வரைக்குமே அவர்கிட்ட நான் அதெல்லாம் ஒவ்வொரு வகையில எல்லாருமே எனக்கு ஏதோ சப்போர்ட்டிவா தான் இருந்துருப்பாங்க. இந்த கும்பல் எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு. யாரை கூப்பிட்டு அந்த வேல்யூபிளான பீப்புள் 2 பேருக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்ன பிளேட் ஒரு குட்டி பிளேட் கூட கொஞ்சம் ஸ்பூன் கொடு சாப்பிடுங்க. 2 பேரும் எப்படி இருக்குன்னு பாருங்க. விக்ரம் வேதா படத்துல மாதம் விஜய் சேது மாதிரி உட்காந்துருக்கீங்க, எதுவுமே சொல்லுவாங்க. நீ ஆக்சுவலி நல்லா இருக்கு, சீஸியா இருக்குது. அப்ப இது நல்லா இல்லைன்னு சொல்றீங்க? சாப்பிடு. சால்ட் எல்லாம் எப்படி இருக்கு கரெக்டா? அதை தான் கேட்க வந்தோம். நல்லா இருக்கா? சால்ட் உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கா? அது மட்டும் சொல்லு. பர்ஃபெக்டா இருக்கு. சமைச்சிடலாம்ல? இன்னும் சமைக்கல, அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தோம்.